கொஞ்சம் தள்ளுங்க. மகி, ட்ரெயின் வேற கிளம்புது. மகி, எங்கேயும் இல்ல. மகி, மாமா, இங்க இருந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. நான் எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் தேடி பார்த்துட்டேன், மகியை காணும் மாமா. ஒருவேளை வேற எதுவும் முன்னாடியே ஸ்டேஷன்லயே இறங்கிட்டாலோ? அன்பு, ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்றத கேளு. மாமா, ட்ரெயின் கிளம்பிடுச்சு மாமா. அன்பு இரு, பதட்டப்படாத. மகிமா அந்த ட்ரெயின்ல வரல மாமா. ஆமா அன்பு, இப்பதான் எனக்கே தகவல் வந்துச்சு. சாரிடா மாமா. சாரிலாம் ஏன்? ஆனா ஏன், என்னாச்சு? அன்பு, மகி பெங்களூர்ல அவ ஃப்ரெண்டோட இறங்கிட்டாலாம். பெங்களூர்ல ஒரு வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வரேன்னு சொன்னாடா. அன்பு சாரிடா, நீ வீட்டுக்கு கிளம்பிடு. தலைவா, 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன கதை இன்னுமே ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு காலம் வரல, ஒன்னும் வரல. இந்த மந்த் எண்டுக்குள்ள ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரணும். அந்த நியூஸ் எப்படியும் சீனியர் ப்ரொடியூசர் கதை ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்றதா தான் இருக்கணும். சீக்கிரமே என் கனவு பழிக்கணும் தலைவா. வீட்டுக்கு வெளியில நேம் போர்டு வச்சு அதுல சரவண வேலை டைரக்டர்னு எழுதுற நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். சரவணா, என்ன பார்கவி? என்னடா வழக்கம் போல உன் தலைவர்கிட்ட புலம்பலாம்? வர வர இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கிண்டலா இருக்குல்ல. சரி சரி, உடனே மூக்கு மேல கோவம் வந்துருமே. ஆமா, இப்ப எங்க கிளம்பிருக்கடா? ஒன்னும் இல்ல பார்கவி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லிருக்கேன்னு சொன்னல. ஆமா. அவருக்கு என்னவோ கதை பிடிச்சிருந்தது, ஆனா சீனியர் ப்ரொடியூசர் ஓகே பண்ணணும்ல. அதான் அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லணுமேனு மொத்த ஸ்கிரிப்டையும் கேட்டாரு. நானும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு கால் கூட வரல. அதான் அவரோட ஆபீஸ்லயே போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன். எதுக்கு இப்ப அப்படி பாக்குற? இல்ல சரவணா, உன்னை நினைச்ச உண்மையாவே எனக்கு வியப்பா இருக்குடா. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நீ படம் எடுக்கணும், டைரக்டர் ஆகணும்னு சொல்றப்பெல்லாம் ஏதோ நீ சும்மா சொல்றேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல கட்டாயப்படுத்தி 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும் திரும்ப நான் டைரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கான கோர்ஸ் தான் எடுத்து படிப்பேன்னு சொல்லி விஸ்காம் எடுத்து படிச்ச. சரி, அதோட நின்னியான்னு பார்த்தா இப்ப வரைக்குமே நிக்காம எவ்வளவு தடை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு எவ்வளவு தூரமும் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குடா. ஏன் சொல்றேன்னா, யாரா இருந்தாலுமே ஒரு பாயிண்ட்ல முடியலன்னு உட்காந்துருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ இந்த விஷயத்தால வீட்லயும் சரி வெளியவும் சரி எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க. இருந்தும் ஜெயிக்கிற வரை நிக்காம ஓடணும்னு நினைக்கிற பாத்தியா? பார்கவி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சே, செத்தாலும் சாவனை தவிர என்னால முடியலன்னு மட்டும் விட்டு கொடுத்து வெளியே வர மாட்டேன். டேய், அடி வாங்க போற, என்னடா பேச்சுது? அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுவா. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் அறியும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எடுத்துக்கோங்கம்மா. என்னம்மா, பால் காய்ச்சினியோ? ஆமாம்மா. சரி சரி, எந்த ஊர்மா உனக்கு? இங்க தங்கி வேலை பாக்குறியா இல்ல எதுவும் படிக்கிறியா? இல்லம்மா, படிப்பெல்லாம் முடிஞ்சாச்சு. இங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். ஏமா இப்படி ஒத்தைக்கு வந்திருக்க? வீட்ல கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? இருக்காங்கம்மா, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. நாங்க மொத்தம் 3 பேரு. எனக்கு சொந்த ஊரு கடலூர் பக்கம் நெய்வேலி இருக்குல்ல. நெய்வேலியா? அது எதுவும் ஊர் பேராமா? எங்கிட்ட இருக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? கடலூர் மாவட்டத்துல நெய்வேலின்னு ஒரு இடம் உண்டு. அங்க இருந்துதான் கோல் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு சப்ளை ஆகுது. என்னதுமா? சாரிமா, கோல்னா நிலக்கரி
கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டதுண்டுமா. அது என்னத்துக்குமா? அது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல கோலை எரிச்சு அதுல இருந்து ஸ்டீமை உருவாக்கி அதுல இருந்து கரண்ட் எடுப்பாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த நிலக்கரி மூலியமா மின்சாரம் தயாரிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லம்மா, இன்னும் பல விஷயத்துக்கு நிலக்கரியை பயன்படுத்துறது உண்டு. எம்மாடியோ, நீ என்னம்மா இருந்துகிட்டு என்னென்னவோ சொல்ற? ஆமாம்மா, இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா என்ன? இல்லம்மா, இப்பதான் புதுசா இருக்கு. இல்லனா நீங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் கேள்விப்பட்டதுண்டா? டிவில எல்லாம் பாத்துருக்கோமா, ஆனா இந்த நேர்ல எல்லாம் போனது கிடையாது. ஆமாம்மா, நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊருக்கும் பக்கத்துலயே இருக்கீங்க. ஆமாம்மா, அதுவும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. பரவாயில்லையம்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அதான் கெட்டிக்கார புள்ள மாதிரி தான் தெரியுது. அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்மள சுத்தி இருக்கிறத பத்தி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. அதுவும் சரிதான். சரிம்மா, நான் பாத்திரம் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. சரிம்மா, காலையில சாப்பிட்டியா? இல்ல உட்காரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன். அச்சே இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். சரிம்மா, உனக்கு எது எப்ப வேணும்னாலும் கூப்பிடுன. அடே, என்ன இவங்க நாம ஒரு மாதிரி நினைச்சோம், கடைசியில நாம நினைச்ச மாதிரி இல்லாம இங்க இருக்க அவ்வளவு பேரும் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. கிருஷ்ணா, அடி வாங்கல. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? கிருஷ்ணா, குட்டிமா, அவனை பாரு கொஞ்சம். இந்த சுட்டி டிவில வரும்ல, ஹம்டி டம்டி முட்டை மாதிரி இருக்கான். கிச்சா, ஹம்டி டம்டிக்கு முட்டை மாதிரி இருக்கடா. சரி சரி, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, அவன் கிடக்குறான். அதான் கொஞ்சம் சிரிச்சிட்ட போதுமே, அடுத்து எப்படி ஏமாத்தலான்னு நிக்க வேண்டியது. ஸ்கூலுக்கு போறதுல உனக்கு என்னடா கஷ்டமா இருக்கு? அக்காக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறோம், அதனால லீவ் எடுத்திருக்கா. உனக்கு உடம்பா சரியில்லை? ஸ்கூலுக்கு போய் அழுப்போ. ஐயோ, கிச்சன் நல்ல பையனா இல்லையா? இப்படி அழுவான். மொட்டை, நீ சூளுக்கெல்லாம் போவேனண்டா, ஸ்கூலுக்கு போ. ஏண்டா? வேற மொட்டை என்ன பாரு, இவ்வளவு நேரமும் சமாதானம் பண்ற, எங்கேயாவது அடங்குறானா அவன்? டேய் கிச்சா, பாரு சித்தாலாம் உன்னை எப்படி கிண்டல் பண்றானே. நல்ல பிள்ளை இப்படி அழுதுட்டு இருப்பா சொல்லு. மொட்டை கேடிதான் நீ. டேய் சும்மா இருடா, புள்ளைய போய். சரிம்மா, அழக்கூடாது என்ன, நம்ம சித்தாவை அடிச்சிருவோம். மௌலி, வீட்டுல யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. மௌலி, கிருஷ்ணா. அடடே, வாங்க மிஸ். எவ்வளவு நேரமும் வெளியே நின்னா கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, உள்ள வந்திருக்கலாம்ல. அச்சோ, நான் கூட இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்க இல்லன்னு நினைச்சிட்டு போயிருந்திருப்பேன். அட இல்ல மிஸ், காலையில எங்க இருந்து கிளம்பி போக போறோம்? எல்லாம் இந்த கிருஷ்ணாவால. ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சின்ன பையன் தானே கிருஷ்ணம்மா, அப்படிதான் இருப்பான். போக போக சரியாகிடுவான். அப்புறம் கிருஷ்ணம்மா, இன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்த முத நாள், அதான் பால் பொங்க வச்சேன், எடுத்துக்கோங்க. அடடி, பரவாயில்லையே மிஸ், என்னதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா எடுத்து செய்யறீங்க. அட இதுல என்ன கிருஷ்ணமா இருக்கு? பால் பொங்க வைக்கிறதுக்கே எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா இருந்தும் இப்பதானே புதுசா வந்திருக்கோம், நம்ம கூப்பிட்டா வருவாங்களா என்னன்னு ஒரு சின்ன தயக்கமா இருந்தது. ஏன்னா இது ஒன்னும் நாங்க இருந்த மாதிரி ஊர் சைடு இல்ல பாத்தீங்களா. ஐயோ கிருஷ்ணா மிஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த காலனில யாரும் கிடையாது. இந்த காலனில இருக்கு 20-30 வீடும் அவ்வளவு அன்னுனியமா இருப்போம். சொந்தக்காரவங்க கூட இப்படி இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்க தயக்கப்படாதீங்க மிஸ், போக போக உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அது உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது கிருஷ்ணம்மா.
உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுனா எனக்கு வீடு தர சொல்லி ஓனர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணும்போதே உங்க குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ அந்த டீச்சர் ஆச்சு, இவ என்ன பண்றீங்க? பார்கவி, சரவணா இந்தடா எடுத்துக்கோ. இந்தால பார்த்தாலே ஏன் தெரியல ஒரு மாதிரி கை காலெல்லாம் உதறுது. எடுத்துக்கோ சரவணா. என்னவா? சரவணா இவங்க நம்ம கிருஷ்ணா படிக்கிறான்ல அந்த ஸ்கூல்ல தாண்ட டீச்சரா இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ ஒரு டம்ளர் எடுத்துக்க. ஓ இல்ல எனக்கு வேண்டாம். எடுத்துக்கோங்க. ம், இல்ல பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்தது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. பார்வையிலே உயிர் பறிப்பு போல இருக்கு. சரி பார்கவி, நான் வரேன். சரி சரவணா, வண்டி ஓட்டும் போதெல்லாம் கவனமா இருக்கணும், பார்த்தேனே. சரி. என்னாச்சு கிருஷ்ணா மிஸ்? ஒன்றும் இல்லை கிருஷ்ணம்மா. சரி நான் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, கிளம்புறேன். இருங்க கிருஷ்ணா மிஸ், சாப்பிட்டுட்டு போங்க. எப்படியும் பால் காய்ச்சின அவசரத்துல எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்க. இல்ல கிருஷ்ணம்மா, அதெல்லாம் முன்னாடியே சமைச்சு பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பாத்திரம்லாம் நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன். சரி நான் வரேன் கிருஷ்ணம்மா. அட பரவாயில்லையே, பொறுப்பான பொண்ணுதான். இனி இருந்து இந்த கிருஷ்ணா பையனை கிளப்புறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிடுவேன். காலையில இருந்து ஒரு பையனையும் காணல. ஏண்டே எப்பவும் இப்படி எல்லாம் யாரையும் தேட மாட்டியே, யாரை எதிர்பார்க்கற? அது சரி, துளசி பிள்ளைய தான் இருந்து தேடுறோம்னா இவன் கிண்டலுக்கு வருவான். என்னடா குனிஞ்சுக்கிட்டு கிங்கினி மிங்கினிங்கற? அது ஒண்ணும் இல்லடா பார்த்த பையன். இந்த ரெட்டை வாழைப்பழம் இருப்பானுல்ல, வண்டியோட அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு கிடப்பானுங்க. இன்னைக்கு ஆள் ஒண்ணு சத்தத்தையே காணுமே. டேய் அவனாலடா நீ தேடுற ஆளாடா? உண்மையை சொல்லு, துளசி பிள்ளைய தானே தேடுற? டேய் சக்கரை, என் சக்கரை தண்ணி வெக்க மாடி. டேய் சக்கரை தண்ணி திரும்படே, அந்த அழகு முகத்தை கொஞ்சம் பாப்போம். சக்கரை தண்ணி கிண்டல் பண்ணாதே. நானே அந்த பிள்ளைய காலையில இருந்து பார்க்கலன்னு இருக்கேன். எப்பாடி அங்குசாமி மகனே, உனக்கு காதல் வந்தாலும் வந்துச்சு, அநியாயத்துக்கு வெக்கப்படுறடா. கிண்டல் பண்ணாதே. சரி சரி, என் சக்கரை பையனும் நாளுக்கு நாள் உருக்கி சக்கரை தண்ணியா போறான். ஆனா அந்த புள்ள மனசு கலைஞ்ச பாடு கிடையாது. ஆமாண்டி, இந்த குட்டி இதயத்துல இருக்க சின்ன காதல் அந்த பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது. என்னவோ மக்கு புள்ள போல இருக்கு. அதான் என்னவோ நீ இருந்து மக்குன்னு ஒத்துக்கிட்ட சரிதான். சும்மா இருடே. அந்த பிள்ளையை என்னன்றதுதான் நான் சம்மதிக்க வைக்க போறேனோ எனக்கு ஒன்றும் புரியல. டேய் அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பங்கார ஒரு மல்லிப்பூ, ரோஜா பூ, இல்ல சூரியகாந்தி பூன்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்டே அவ பேருக்கு என்ன குறைச்சல்? சொல்றதை கேளாம்டே. ஒரு மல்லிப்பூ இல்ல ஏதோ ஒரு ரோஜா பூ, சரி போனா போட்டு ஒரு சூரியகாந்தி பூ, இப்படி ஏதோ அவங்க அப்பன் பேர் வச்சிருந்தா கூட அந்த பிள்ளைக்கு பேர்ல ஒரு பூ கடையை போட்டு அந்த பிள்ளையை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஆள் இருந்து வச்சிருக்கேன் பாரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துளசின்னு ஒண்ணுத்துக்கு ஆகாம. பேசாம நீ இந்த காலனில இருக்க வீட்டெல்லாம் வித்துட்டு ஏதோ இருந்து ஒரு காய்கறி கடையை போட வேண்டியதான் நான் நினைக்கிறேன். டேய் சும்மா இரண்டே, அந்த பிள்ளைக்கு என்ன நல்லா பிடிக்கும். ஆமா ஆமா பிடிக்கும் பிடிக்கும், சும்மா வச்சுக்கலாம் இல்லடா. உண்மையிலே அந்த பிள்ளைக்கு என்ன நல்லா பிடிக்கும். சக்கரை, எதுக்கும் பக்கத்துல ஒரு நல்ல மனநல மருத்துவரை பாத்துருவோம்டா. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலடா பார்த்த பையா, அந்த பிள்ளை இல்லாமலாம் நான் இருந்துடவே மாட்டேன். அட லூசு பயபுள்ள, அந்த பிள்ளைய உன் கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு. எனக்கு தெரியாதடி அந்த பிள்ளைய உனக்கு எம்பிட்டு பிடிக்கும்னு. சக்கரை அங்க பாரு. ஐ மச்சான், சரோ துளசிய பாத்தியடா? துளசி தானே அது?
இங்கதானே எங்கேயோ வச்சேன். துளசியை பாக்கெட்ல போட்டுருப்பானோ அங்கதான் தேடுறான். சரு டேய் போடா, வேற வேலை இல்லாம துளசியை பத்தி அவளை பத்தி இவளை பத்தியானு. சே ஏன்டா இந்த பையன் இப்படி மாறிட்டான்? ஆமாண்டே, முன்னாடி எல்லாம் நீ நான் சரவணா அன்பு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். వాచ్మెన్ లేడీస్ హాస్టల్ వేళ గడచ్చా డోంట్ మిస్ సేల్స్ మేన నాయుడు హాలిన సేరసమాక డోంట్ మిస్ ಬ್ಲೌಸ್ ತೆಕ್ಕರ ಲೇಡೀಸ್ ಟೈಲರಿಂಗ್ ಸ್ನೇಕನ್ ಕಟ್ಟಚ್ಚ ಡೋಂಟ್ ಮಿಸ್ ಸ್ಟೆಪಿಗ್ರಾಫರ್ ಟೆನ್ನಿಸ್ ಮ್ಯಾಚ್ ல எம்பி குதிச்சா டோன்ட் மிஸ் டாடி போட்ட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ல சில்லறை இருந்தா డోంట్ మిస్ டாடி ஊது சிகரெட் பாக்கெட்டில் மிச்சம் இருந்தா డోంట్ మిస్ அப்பாக்கள் செய்யாத தப்பா தாத்தாக்கள் சிந்தாத துள்ள வாலிபத்தில் ரைட்டும் இல்ல ராங்கும் இல்லப்பா ஹுவா ஹுவா ஹுவல்லா ஹுவா 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 ஹுவல்லா ஹுவா ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி மீரா எங்க நகுமா 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 சில்வஸ்டர் ஸ்டாரன் போல அப்பங்காரன் கூட வந்தா தகுமா 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 சும்மா இருந்தோம். ச்சே, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த நாள்லாம் திரும்ப கிடைக்காதுடே. என்னதான் நாம ஒவ்வொரு நாளும் சிரிச்சு பேசிட்டு கிடந்தாலும் இவனெல்லாம் பழைய மாதிரி மாறிட மாட்டானோலான்னு எப்படி கிடந்து தெரியுமா மனசு அடிச்சுக்குது. ச்சே, எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காலத்துல ஞாபகப்படுத்தாதடே. இப்பவும் அதை நினைச்சாலும் வயித்தெரிச்சலா இருக்கு. அந்த மூதேவி மட்டும் இதுக்குள்ள வராம இருந்திருந்தா இந்நேரம் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். சூனியக்காரி மாதிரி வந்தா மொத்த குருவி குட்டையும் களைச்சிட்டு ஓடிட்டான். இந்த பையன் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ஒட்டாம அலையறதுக்கு அவன் ஒருத்தி தானே காரணம். ச்சே, அந்த பேய பத்தி நினைச்சாவே வயித்தெரிச்சலா இருக்கு எனக்கு. எடுத்துக்கோங்கம்மா. என்னம்மா பால் காய்ப்பா? ஆமாம்மா, வேற வீட்டுக்கு புதுசா குடி வந்தா பால் பொங்க வைக்கணும்ல. ஆமாம்மா, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன் கேட்டேன்னா இது வரைக்குமே உன்ன மாதிரி 2-3 பிள்ளைங்க இங்க வந்து இருந்துட்டு போயிருக்காங்க. நானுமே உன்ன வந்ததுல இருந்து கவனிக்கிறேன் இல்லையா, யாருமே இவ்வளவு பொறுப்பா எடுத்து இருந்ததில்ல, அதான். ஆமாமா, உன்கிட்ட நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து உன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அதான் அந்த தாரா. அது ஏதோ உனக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லுச்சேம்மா. அவளா? அவ எங்க இங்க வந்தா? கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க என்ன அமைதியா இருன்றீங்க? அவ எதுக்கு இங்க வரணும்? ஹேமா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஹேமா, அவ உனக்கு சொந்தக்காரியா? ஆமாமா. யோ மனிஷா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. பார்க்கவிதான் இந்த பொண்ணுக்கு வீடு கொடுக்க சொல்லுச்சு. இருந்தாலும் அவ. பொறுமையா இருன்னு. சார், என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏதோ அந்த பொண்ணு உனக்கு தூரத்து சொந்தம். நீ என்ன சொந்தம்? அவ எனக்கு மாமா பொண்ணு சார். எங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒன்னா பிறந்தவங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஒன்னா பிறந்தவங்களா? அந்த பொண்ணு ஏதோ உன்ன தூரத்து சொந்தம்னு சொல்லுச்சு. அது அது வேற, அவளுக்கு வீடே நல்ல கடல் மாதிரி தானே அவங்க அப்பா கட்டி வச்சிருக்கான். அப்படிதானே ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் சொல்லுவா. அங்க தங்கிக்க வேண்டியதானம்மா நீ? அதுவும் சரிதானம்மா. இல்ல, வீடு பெருசா இருந்துட்டா மட்டும் போதுமா? அங்க தங்கிக்கன்னு அவங்களும் சொல்லல, நானும் கேட்டுக்கல. அப்படி அவங்க வீட்டுல தங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து நான் இங்க வரலமா. நம்ம யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாது இல்லையா எப்பவும். என்னம்மா சொல்ற? அத்தை பிள்ளைங்கிற வேற அவ்வளவு பெரிய வீட்டுல ஒன்ன தங்க வைக்கிறதுக்கா இடம் இருக்காது? வேற உங்க அப்பா அம்மாக்கும் அவங்களுக்கும் எதுவும் மன கஷ்டமாமா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சொந்த மாமாங்கிற வேற உங்க அப்பா அம்மா கூடவாமா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? ஏம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். எனக்கு அப்பா அம்மா இப்போ 2 பேருமே இல்ல, தவறிட்டாங்க. ஐயோ, என்னை மன்னிச்சுக்கமா. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் கேட்டுட்டனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரிம்மா, நீ வேலைக்கு போகணும்ல, நீ கிளம்பு. ஓகே சார். என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? பணம் இருக்கவனுக்குலாம் மனசு இருக்குமா என்ன? அதுவும் அந்த தாரா குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு நமக்கு தெரியாதா?
யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக திகழ்வது தஞ்சை. டேய் ராகுல், அப்பாடி வந்துட்டியா? ஏண்டா? வேற நீ வந்ததும் உன்னை வீட்டுல விட்டுட்டு தானே நான் கடைக்கு போக முடியும். என்னக்கா கோவில்ல நல்லா கூட்டமா? ஆமா ராகுல், இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி. இருந்தாலும் விடுவோமா நாங்க? இந்த கையால் முன்னாடி வரிசையில போய் சாமியை பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். அது என்னவும் போ. நீயும் பிரச்சனை தீரணும்னு டெய்லி கோவிலா தான் சுத்துற. உன் பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல, நீயும் கோவில் போறத நிறுத்துற மாதிரி தெரியல. டேய் ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுடா. எனக்கு புரியவும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பெரியக்கா கால் பண்ணாங்களா? அக்கா இப்பதானே நான் கோவில்ல இருந்து வர வழியில கால் பண்ணா. வீடெல்லாம் நல்லபடியா பார்த்து முடிஞ்சு பாலே பொங்க வச்சுட்டாளா. ஹை, அப்படியா? ஏங்கா, அப்ப சீக்கிரமே பெரியக்கா நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல? ஆமா ராகுல், அடுத்த மாசத்துக்குலாம் நம்ம அக்காவோட போயிருவோம். நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மாசம் எப்படி ஓடும்னு தெரியாம இருக்கு எனக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீடு தோட்டம்னு இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன அங்கேவா இருந்துட்டு போறோம்? நீ ஆசைப்பட்ட படிப்பை படிச்சு முடிக்கிற வரை தானே, பாத்துக்கலாம். ஆமாங்கா, நான் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் உன்னையும் அக்காவையும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அட டேய் டேய் பெரிய மனுஷா, போதும்டா நிப்பாட்டு. ஏன், எல்லா பையனுக்கும் உள்ள ஆசை தானே அது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்படியே பெரிய மனுஷ மாதிரி தான். இது வரைக்கும் பெரியக்கா இருந்து என்ன ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இனி காலேஜுக்கும் அப்படிதான். அதான் நான் படிச்சு வேலைக்கு போயிட்டு உங்களை நல்லா இருந்து பாத்துப்பேன்ல. சரி சரி பாத்துக்கலாம். என்ன பாண்டிதர, உன் அத்தை மவனுக்கும் அவளுக்கும் சிரிப்பு தெரு வரைக்கும் கேக்குது. அதானே, என்ன பொம்பளை பிள்ளைக்கு காரணமா இருக்க முடியாதா? ஏன் உங்க யார்கிட்ட இருந்து வாயை வாடகைக்கு வாங்க நான் சிரிக்கிறேன்? ஏன் வாய் நான் பேசுறேன் சிரிக்கிறேன்? அதுல உங்களுக்கு என்ன வந்ததா? என்னடி சொன்ன? மாமா, வாய உடச்சிருந்து கையில கொடுத்துருவேன். அக்கா சும்மா இருக்கா? என்னத்துக்குடா இந்த ஆள் மிரட்டலுக்குலாம் நம்ம ஏன் பயந்து போனோம்? ஹேய், என்ன பாண்டிதர, வர வர உன் அத்தை மவ சின்னதுக்கு வாய் அதிகமா இருக்கும் போல இருக்கு. மாமா விடு மாமா, அக்கா ஏதோ தெரியாம சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாளாவே இருந்து ரொம்ப தான் ஆடிட்டு இருக்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா அடக்கமா இருக்க பாத்துக்க. இல்லன்னா ஒரே அடியா அடக்கம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும் பாத்துக்க. என்னடா ஊருக்கு போனவ சேதியும் காணல ஒன்னும் காணல. உன் அக்கா போன் பண்ணால என்ன? அக்கா வீடு பாத்திருக்காங்க மாமா. வீடு பாத்திருக்காளா? எதுக்கு? மாமா, அக்கா அங்கேயே தங்கி ஒரு பெரிய ஸ்கூல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதான் வீடு பார்த்து இன்னைக்கு பால் பொங்க வச்சிருக்காங்க. என்ன பாண்டிதர, ஒரு தகவலும் இல்லாம உன் அத்தை மொப இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுது. ஏன் பின்ன அந்த ஊர்ல இருக்கணும்னா தெருவுல இருந்து போவாங்க. எங்க வீடு பார்த்தா தானே இருக்க முடியும். ஏய் வாய் மூடி. என்னடா புதுசா இருக்கு இந்த வேலைலாம்? உன் அக்கா இங்க இருந்து போக முன்ன என்ன சொல்லிட்டு போனா? இல்ல மாமா, அக்கா அங்க லேடிஸ் பிஜில தான் தங்கி இருந்திருக்காங்க. அப்படின்னா? அதான் மாமா, ஹாஸ்டல் பொண்ணுங்கெல்லாம் தங்குவாங்கல்ல. இனி நான் படிக்கிறதுக்காக அங்க போனா என்னால ஹாஸ்டல்ல எல்லாம் தங்க முடியாதுல்ல. அதான் அக்கா வீடு பார்த்திருக்காங்க. அடுத்த மாசமே நானும் சின்னக்காவும் இங்கிருந்து கிளம்பிடுவோம் மாமா. பாண்டிதோர சரியில்லை பாத்துக்க. வெளியூருக்கு போய் ஒத்தையில தங்கியிருக்க அந்த பிள்ளை வீண் வேலை பாத்துக்க. இந்த மொட்டை எனக்கு தலையில 2 தேங்காய் உடைச்சாதான் இவன் சரிப்பட்டு வருவான். என்னடா என்ன பார்த்தா முட்டா பையன் மாதிரி இருக்கா உங்க அவ்வளவு பேருக்கும்? எனக்கு அப்படிதான் தெரியுது. அது சொன்னா ஏத்துப்பானா இவன்? அவளை படிக்கவே வைக்க கூடாதுன்னு உங்க அப்பாக்காரன் தான் இருந்துகிட்டு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தேவை அப்படி இப்படின்னு என்னத்தையும் கதையை கட்டி படிக்க வச்சுட்டான். வேற என் அத்தைக்காரி நாட்டியக்காரின்றனால அதையும் இருந்து கொஞ்சம் கத்து கொடுத்துட்டா. இங்க பாரு, நீ என்ன வேணா பேசு, ஆனா எங்க அம்மாவை எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசுன? ஏய், உனக்கு அம்மானா எங்க அப்பனுக்கு கூட பிறந்தவ, எனக்கு இல்லாத உரிமையா? இங்க பாரு, சீ. உங்க அப்பனும் அத்தாலும் தவறுனதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இப்ப இருந்துகிட்டு உன்ன படிக்க வைக்கிறன்ற பேர்ல அவ என்ன வெளியூர்ல போய் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஒழுங்கா போனை போட்டு கிளம்பி வர சொல்லிடு. பாண்டிதர, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எனத்தையும் இருந்து நீ அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டினாதான் அது ஒரு இடமும் அடங்கி உட்காரும். இல்லன்னா இப்படிதான் ஊருக்கு ஊருக்கு தெரிஞ்சிட்டு தெரியும். மொட்டை மண்டை உன்ன என் அக்காக்கு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்து வந்திருப்பான் போல இருக்கு. இருடா, ஒரு நாள் உன் உருளைக்கிழங்கு மண்டையை சீவி எடுக்கிறேன்.
சொன்னது புரிஞ்சுதா? அவளை போன் போட்டு வர சொல்லு. மாமா ஏ பாண்டிதர, இந்த பிள்ளையார் கிட்ட என்னத்துக்கு இருந்து சொல்லிட்டு இருக்க? உன் சித்தப்பனுக்கும் அவளும் அந்த ஊர்ல தானே இருக்காங்க. ஏதோ தார் ரோடோ இல்ல சிமெண்ட் ரோடோ? தார் ரோடு சிமெண்ட் ரோடு. ஆமா, தாரா அங்கதானே இருக்கு. நான் பேசிக்கிறேன். என்னக்கா இது, மாமா இருந்து இப்படி சொல்லிட்டு போகுது, நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க? டேய் அந்த ஆள் கிடக்குறான்டா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ வா. சார் 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 பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, நீங்க படுத்து கேட்காம உள்ள வந்துட்டு இருக்கீங்க. வருண் சார் அது நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இந்த ஆள் தான் கேட்காம உள்ள வந்துட்டாரு. சார், சொல்றது புரியலையா? வருண் கொஞ்சம் வெளியேறு. சார் ஒரு வேலையை சொன்னா அது உருப்படியா செய்யணும். அதை விட்டுட்டு இங்க வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வெளியேறு போ. ஓகே சார். என்ன சரவணன், நீ வருவன்னு நான் எதிர்பார்த்ததுதான். நினைச்ச மாதிரியே வந்து நிக்கிற. சார், என்ன சார் நடக்குது இங்க? கூல் சரவணன், எதுவும் காஃபி டீ இல்ல ஜூஸ் எதுவும் சொல்லவா? சார் ப்ளீஸ், எனக்கு இந்த கெஞ்சிலாம் பழக்கம் கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன். யார் இப்ப உங்களை இங்க கெஞ்ச சொன்னா? சார் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன கதை, ஆனா அது இன்னைக்கு வேற ஒரு சேனல்ல வேற ஒரு டைட்டில்ல வேற யார் பேர்லயே இருந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பரவாயில்ல சரவணன், பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். சார், நான் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்ன அர்த்தமோ அதுதான் அர்த்தம். சார், அப்ப என் கதையை வித்திருக்கீங்க அப்படிதானே? அட அட அட, பட்டு பட்டுன்னு என்ன ஷார்ப்பு சரவணன் இந்த வயசுக்குள்ளேயே. எனக்கு இருந்து பதில் சொல்ல வேண்டிய வேலை மிச்சம் போல இருக்கு. எல்லாத்தையும் இவ்வளவு ஷார்ப்பா நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நல்ல விலைக்கு வந்தது, வித்தாச்சு. ஆனா சரவணன், மத்த ஆளுங்க மாதிரி நான் கிடையாது. நான் கொஞ்சம் நியாயமானவ. என்ன இருந்தாலும் அந்த கதையை அவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதிருப்பீங்கல்ல. போனா போட்டோம், என் மேனேஜர் வெளியே இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி ஒரு 1 lakh வாங்கிட்டு போங்க. யோ, என்னையா பேசுற நீ? ஏன் கதையை திருடி அத நீ வித்துட்டு இன்னைக்கு எனக்கு பிச்சு போடுற மாதிரி 1 லட்சத்தை தூக்கி போடுறியா நீ? அட மிஸ்டர், சின்ன திருத்தம். உன் கதையை நான் திருடல, அத நீயாதான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. அப்புறம் இது என்னோட இடம், அத ஞாபகம் வச்சு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனா அது உனக்கு நல்லது. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன்னை நம்பி உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னதும் எவனுமே இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனா நான் மொத்தமா உன்னை நம்பினாலதான் நீ மொத்த ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணித்தான்னு சொன்னப்ப கூட எந்த சந்தேகமும் இல்லாம அவ்வளவு திருத்தையும் செஞ்சு முடிச்ச. ஆனா இப்போ என் கதையை திருடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு என்ன முதுகுல குத்துற மாதிரி குத்திட்டல. முட்டாள் முட்டாள், அதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? ஏண்டா, எவனாவது இந்த வேலையை செய்வானடா? மொத்த ஸ்கிரிப்டையும் எவனாவது யாரையாவது நம்பி கொடுப்பானா? அவ்வளவு தப்பையும் முட்டாள்தனமா செஞ்சது நீ. இன்னைக்கு இங்க வந்து கதைன்னா அதுக்கு நான் பொறுப்பா? நல்ல கதை தான், ஆனா அது உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? டேலண்ட் இருக்குன்னு உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் வளர்த்து விட்டு கீழே இருந்து டாட்டா காட்டுறதுக்கு நாங்க என்ன உன்ன மாதிரி முட்டாள்களா? ஏண்டா டேய், இந்த மூஞ்செல்லாம் டைரக்டரா? ஒருத்தனுக்கு ஆசை மட்டும் இருந்துட்டா போதாது. அப்கோர்ஸ் டேலண்ட் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு உன்னெல்லாம் வளர்த்து விட முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. வேணும்னா உனக்கு போனா போதுன்னு ஒரு சான்ஸ் தரேன். நல்ல நல்ல ஸ்டோரியா தான் கொடுக்குற. வேணும்னா எனக்கு கீழே இருந்து வேலை பாரு. உன் கெப்பாசிட்டிக்கு வருஷத்துக்கு நீ 2 ஸ்டோரி கூட கொடுக்கலாம். ஓகேனா சொல்லு, அக்ரிமெண்ட் பேப்பரை இப்பவே கொண்டு வர சொல்றேன். சைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. ஆனா இந்த டைம் கொஞ்சம் படத்துக்குன்னு இல்லாம சீரியல் பேஸ்ல ட்ரை பண்ண. வேற அதுலதான் எனக்கு பெனிஃபிட்டும் ஜாஸ்தி.
டேய் செக் எச்சேங்களா, நான் ஒரு மூவிக்குன்னு இருந்து ரெடி பண்ண கதையை சீரியல் பேஸ்ல வித்துட்டு இதுல இன்னமும் உனக்கீழ இருந்து நான் வேலை பார்க்கணும். ஏண்டா இன்னும் என் முதுகுல குத்துறதுக்குன்னு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஷபா அமுல் பேபி, இங்க இருந்து நீ டென்ஷன் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் ஏமாத்திட்டேன்னு இன்னொருத்தங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், அவனும் உனக்கு அதையே தான் செய்வான். ஏன்னா அவனுக்கும் பிசினஸ் அது. என்ன செஞ்ச பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை தான் செய்வோம். அதை தாண்டி உன்ன மாதிரி ஜோக்கர் எல்லாம் வளர்த்து விடுறது எங்க வேலை கிடையாது, புரியுதா? சரி, நீ எல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமானவன் எனக்கு தெரியாம போயிடுச்சு. டேய், ஒருத்தங்கிட்ட இருந்து பணம் காசு பதவின்னு என்னத்த வேணா திருடுங்கடா. ஆனா ஒருத்தனுக்கு அவனோட திறமையும் உழைப்பையும் திருடி அவனுக்குள்ள இருக்கிற அடையாளத்தையும் திருடி அதை அடிச்சு நாசமாக்குற உன்ன மாதிரி சில நாயங்களாலதான் திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல பேர் ரோட்ல நிக்கிறானுங்க. ஆனா அதுல சில உன்ன மாதிரி காட்டு நெருங்கி குளிர் காயுதுன்னு எவனும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இல்ல. டேய் போடா, இன்னைக்கு நீ இல்லன்னா நாளைக்கு உன்ன மாதிரி வேற ஒருத்தன் வருவான். எங்க பிசினஸ்லாம் என்னைக்கும் தடை இல்லாம நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜோக்கர் உன்ன மாதிரி ஆளுலாம் இந்த யூடியூப்ல ஷார்ட் பிலிம் பண்றது அதுக்குதான் லாய்க்கு. டேய் இவ்வளவு அடி அடிச்சிட்டோம், அதனால இவன் அடங்கி உட்கார்வான்னு மட்டும் யோசிச்சிடாத. உயிரே போனாலும் என்னைக்கும் என் கனவை விட்டு கொடுத்துட மாட்டேன், அதுல ஜெயிக்காமையும் விட மாட்டேன். டேய் சிரிப்பு கட்டாத போடா. சினிமா எடுக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டிய தம்பி? படம் பார்க்க போறதோட நிறுத்திக்கணும். படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ சொன்ன மாதிரி பல பேர் நடு ரோட்ல நிக்கிறானுங்கல்ல, அதுல நீயும் ஒரு ஆளா இருப்ப. மாமனம் போல் தோற்றம் கொண்டு மானரங்கு நின்றாய், நரந்த நந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் கண்மலையில் கொய்ய ராமனாக வந்தாய், கண்ணனாக நீ வந்து காதலும் தந்தாய். இங்கு உன்னவதாரம்போ சாரி தாரா, பசங்க பிராக்டிஸ்ல இருந்தாங்களா, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இதெல்லாம் இருந்து நீ ஏன் பாத்துட்டு இருக்க? என்ன தாரா இப்படி கேக்குற? இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்றப்பவே டீச்சர் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வேக்கன்ட் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாம நாளை கழிச்சு பசங்களுக்கு ஒரு காம்படிஷன் வேற இருக்கு, அதுக்காக தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி அது என்னவோ. ஆனா நான் இப்போ உன்னை தேடி வந்தது உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. சொல்லு தாரா. எங்க பாரு, துரப்பாண்டி அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. என்னவா? நீங்க இருக்கவே கூடாது, உன்னை உடனே ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அது வந்து நான் சொல்லிட்டு தானே வந்தேன். அது என்னவோமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. உன் தம்பி ராகுல் வேணும்னா ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கட்டும், ஆனா உடனே தாராவை ஊருக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்க. சரி சரி டென்ஷன் ஆகாத. அப்புறம் நான் தான் இருந்து ஏதோ போனா போதுன்னு நீங்க இருக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசினேன். என்ன சொல்ற? இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்க, அதுவும் இல்லாம 2 வருஷத்துக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல வேற சைன் பண்ணிருக்க. அப்படி எல்லாம் நீங்க நினைச்ச நேரத்துக்கு இந்த ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. ஒருவேளை எனக்கு என்னடான்னு நீ போயிட்டாலும் அது கடைசியில எனக்கு தான் வந்து பிரச்சனையா முடியும். ஏன்னா உனக்கு இந்த வேலைக்காக சேர்த்து விட்டது நானு. நீ எல்லாம் என்னதான் இவ்ளோ படிச்சிருந்தாலும் இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல அவ்ளோ ஈஸியெல்லாம் வேலைக்குன்னு நுழைஞ்சிட முடியாது. அப்பா கூட நான் உன்னை இங்க ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொன்னதுக்கு வேணான்னு தான் சொன்னாரு.
நான் தான் ஏதோ போனா போட்டோன்னு இவ்ளோ படிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படணுமேனு உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன பாக்குற? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியலல்ல? இல்ல அது ஏன்னா இந்த ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் உன்னால எந்த விதத்திலயும் ஸ்பாயில் ஆக கூடாது சொல்லிட்டேன். வேற அதையும் தாண்டி ஏதாவது நடந்தது என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். இல்ல தாரா, அந்த மாதிரி உன் பேரு கெட்டு போற மாதிரி எல்லாம் நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட ரெக்வஸ்டா சொல்லல, ஒரு ஆர்டராவே சொல்றேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா உனக்கு தான் நல்லது. ஸ்கூல்ல பசங்க கிட்ட ஓவர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னா கடைசியில அது நம்ம தலைக்கு தான் பிரச்சனைன்னு வந்து சேரும். புரியுதா நான் சொன்னதெல்லாம்? புரியுது தாரா. புரிஞ்ச சரிதான். அப்புறம் முக்கியமா இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன தாரா? அந்த வீடெல்லாம் உனக்கு செட் ஆகிடுச்சா? என்னதான் நாங்க இருந்த அளவுக்கு இல்லைனாலும் ஊர்ல ஏதோ ஓரளவுக்கு வசதியா தான் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் கேக்குறேன், வீடெல்லாம் பரவாயில்லையா, செட் ஆகிடுச்சான்னு. வீடெல்லாம் பரவாயில்ல தாரா, செட் ஆகிடுச்சு. சரி சரி, முக்கியமா அப்புறம் அங்க இருக்க கும்பல் கிட்ட எல்லாம் அவ்வளவும் வச்சுக்காத. ஏன் தாரா? அங்க இருக்கவங்களாம் ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்க இல்லையே. எல்லாருமே என்ன அவங்க சொந்தக்கார பொண்ணு மாதிரி தான் அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. என்னவோ எனக்கெல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்தாவே பிடிக்காது. பார்த்து இருந்துக்க, அவ்வளவும் வச்சுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற நீ அங்க இருந்து எதுவும் பிரச்சனைனாலும் ஊருக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. முடிஞ்சா நான் உனக்கு வேற இடத்துல சீக்கிரம் வீடு பாக்குறேன். இல்ல தாரா, பரவாயில்ல, எனக்கு இந்த வீடே போதும். அது உன் இஷ்டம், அவ்வளவுதான். சரி லல்லி, எனக்கு இருந்து இன்னைக்கு உன்னை டிராப் பண்ண முடியாது. இனிமே நீ எதுவும் பஸ் ஆட்டோன்னு அப்படி பிடிச்சு போயிட்டேனே. ஏன்னா என்னோட ஃபியான்சி இவ்வளோ நாள் ஃபாரின்ல இருந்துட்டு இப்பதான் ஊருக்கு வந்திருக்காரு. சோ இனி டெய்லி அவர் தான் என்ன பிக்கப் பண்ற மாதிரி இருக்கும். சரி தாரா, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நான் வரேன், டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஓகே. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, மேனேஜர் கிட்ட சொல்லி வேற கார் அனுப்ப சொன்னேன். நீ ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? வேணும்னா உள்ள கார்ல போய் உட்காரு. நல்ல டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏய், அதான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல கார் வந்துடும் சொல்றேன்ல. ஆமா, 10 நிமிஷத்துல வந்துரும். அது வரைக்கும் இங்க நடு ரோட்ல தானே நிக்கணும். ஒரு கார் கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாது போல இருக்கு. நாங்கெல்லாம் கார்ல போகும்போது எல்லாம் சரியா தான் இருக்கு. வேண்டாத ஆட்கள் எதுவும் கார்ல ஏறினாதான் அது மக்கர் பண்ணுது. சார்லஸ், என்ன இப்ப நீ அதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வருவ அதானே? பாரு டேவிட், உன் தம்பிய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டு இருக்கானே. சார்லஸ், உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், அண்ணின்ற மரியாதை இல்லாம என்னடா இது? ஆமா அண்ணி, சி, இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள எரியுது. சார்லஸ், ஹே போடா, சும்மா அது பேச்சு கேட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்க. சி, அது மூஞ்ச பாரு, விளங்குறதுக்கா இதெல்லாம்? ஹேய் சார்லஸ், வார்த்தையை அடக்கி பேசு. உன் அண்ணனை கல்யாணம் பண்ணி சீக்கிரமே உன் வீட்டுக்கு வர போற உனக்கு அண்ணியா? அதான், அந்த கன்றாவியான செயல் தான் நடந்துடக்கூடாதுன்னு நானும் வேண்டிட்டு இருக்கேன். சார்லஸ், ஹே போத நிறுத்துடா. நீ இந்த டைலாக மாத்து. அங்க ஒண்ணு சாவி கொடுத்து திருக்க நீங்க பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. யாரு சாவி கொடுத்து திருக்குறா? ஹேய், அறிவு இருக்கா ரெண்டு பேருக்கும்? ரோட்ல இருந்து என்ன நடுவுல நிக்க வச்சுக்கிட்டு இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏன் இமேஜ் தான் போகும். நீயும் கொஞ்சம் பொறுமையா இருத்தாரா? எதிர்பாராத விதமா கார் பிரேக் டவுன் ஆகுறதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? நீ சும்மா நிறுத்து டேவிட். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றான். அவனுக்கு என்ன நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது தான் அவனுக்கு பிளானே. ஆமா, நீ நடு ரோட்ல நிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு உள்ள அப்படியே குளுகுளுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீயே பாரு, அவன் என்ன சொல்றான்னு பாரு. ஆக மொத்தம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் நிப்பாட்ட போறது கிடையாது, அப்படித்தானே? ஹேய், அத அங்க சொல்லுடா. வீணா வம்பு வளர்க்கறது நான் இல்ல, அங்க. அவன் மூஞ்ச பாரு, நல்ல பொறுக்கி மாதிரி. வேணா, அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் என் வாயில இருந்து எக்கு தப்பா எதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. தாரா, வாய மூடுன. சே, அது மூஞ்ச பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் அப்படி தள்ளி நிக்கிறேன், கார் வந்தா சொல்லு. சரவணா, மச்சான், துரோகி, வழிய விடுறா.
டேய் மச்சான் அப்படி சொல்லாதடா. சார்லஸ் வழிய விடுறான்னு. மச்சான் ப்ளீஸ்டா. உன் சார்லஸ் என்னைக்குமே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நீ நினைக்கிறியா? துரோகி. அதான் பதம் பார்த்து முதுகுல குத்திட்டியடா. மச்சான் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லடா. வழிய விடுறா. சொந்தமே ஒரு வானவே அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் வந்தமே உள்ளானதா இந்த நெஞ்சில் ஒரு வாரம் பழங்காச கண்டு முற்ற புலி கூட பொல்லத்தின் கலிகாலமாச்சுதழி கண்மணி ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி ஊருக்கு தெரிஞ்சுக்க. சரவணா, இந்த சார்லஸ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. உன் சார்லஸ் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணிடவே மாட்டான். உண்மையை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்குடா. அத வச்சு இந்த விதி நம்மள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குது. ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே தெரிய வரப்போ கண்டிப்பா நீ தாங்கிக்க மாட்டடா. அக்கௌண்டா உனக்கு வேற வேலையே இல்ல. சரவணா உனக்கு ஒரு டீ ஆத்துட்டா? இல்ல வேண்டாம். அட ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சரவணா, உன் அண்ணி நீ ஏதோ சினிமால சான்ஸ் தேடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அட ஏன் ஆயிரு நீ வேற. ஏன் சரவணா என்னாச்சு? ஏன் இப்படி விரக்தியா பேசுற? சான்ஸ் தேடி எத்தனை இடம் அலையிறது நாயிரு. ஒன்னும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. டேய் நல்லா எடுடே. கொஞ்சம் லெஃப்ட். ஏன் சரவணா இப்படி சான்ஸ்னு தேடி அலைகிறதுக்கு நீயா இருந்து எது இந்த பசங்களாம் ஏதோ இந்த ஷார்ட் பிலிமா ஏதோ அதெல்லாம் எடுத்து போடுறாங்களே, அந்த மாதிரி எதுவும் பார்க்க வேண்டியதானே? அட ஏன் ஆயிரு நீ வேற. என்கிட்ட போனே சரி கிடையாது. ஷார்ட் பிலிம்ல எடுக்கணும்னா நல்ல கேமரா தேவை, ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்னு அதுக்கும் நிறைய செலவாகும் ஆயிரு. அட என்ன சரவணா, அந்த பசங்களை பாரு. நல்லா எடுடே. நம்ம பக்கத்துக்கு தெரு பசங்க தான். ஏதோ இந்த யூடியூப் இருக்குல்ல, அதுல போட்டோ வீடியோ டான்ஸ் ஆடிலாம் எடுத்து போடுவானுலாம். அதை இருந்து பல லட்சம் பேர் பாக்குறானுலாமே. இதுக்குன்னே அவன் அப்பா அம்மா இருந்து போன் எல்லாம் இல்லாம புதுசா இந்த கேமரா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். வேலை 1,40,000 ரூபாயாம். 1,40,000 ரூபாயா? அட ஆமா சரவணா, இந்த வாண்டுகளே இந்த மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது நீ செய்ய முடியாதா சொல்லு? வீட்டுல உங்க அண்ணன் கிட்ட ஒரு கேமரா வேணும்னு கேட்ட வாங்கி தர போறாரு. டேய் இங்க நிக்கிற எடுடா. நல்லா வேற வேற ஆங்கிள்ல எடுடா. கொஞ்சம் திரும்ப. அப்படியே இடுப்புல கைய வச்சு ஒரு போஸ் கொடு. அது சரி, 26 வயசு ஆகுது. என் போன் கவர் ஒரு 100 ரூபா வரும். அதையே மாத்த முடியாம இருக்கேன். இதுல எங்க இருந்துன்னா கேமரா சிஸ்டம்னு போகிறது? கையில இருக்கிறதே இந்த 100 ரூபா மட்டும்தான். அண்ணே காசு உங்கள்தா, காத்துக்கு பறந்து போகுது. ஹே, அட தலைவரு, என்ன பாக்குறீங்க? காலையில சொன்னது எல்லாமே மொத்தமும் ஊத்தி மூடியாச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. அவன் சம்பாதிக்கிறதுக்காக என் கதையை திருடி வித்திருக்கான். நான் ஏதோ சோர்வா இருக்கும் போதெல்லாம் என் கண் முன்னாடி வர்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்குன்னு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ஆனா எங்க நான் கண்ட கனவெல்லாம் எங்கேயும் பலிக்காம போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. என்ன பண்றது என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் மேல எந்த பக்கம் திரும்பினாலும் முதுகுல குத்துற துரோகிங்களாவே என் கண்ணுக்கு தெரியறாங்க. திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் சயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே,
தன்னாலே வெளிவரும் தயங்காதே. அப்பப்ப சோர்வா இருக்கும் போதெல்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு எடுத்து கொடுத்து சமாதானம் பண்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் நினைச்சது என்னைக்கு நடக்கும்? என் கனவு அரியணை ஏறுமா இல்ல கனவாவே போயிடுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் பலமா அடி விடுது. எப்படி சமாளிக்க போறேன்னு ஒன்னும் தெரியல. தம்பி தம்பி சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுப்பா. உனக்கு புண்ணியமா போகும் தம்பி. ஏதோ 5-10 சாப்பாடுக்கு இருந்தா கொடுங்கப்பா. தம்பி தம்பி மயக்கமா வருதுப்பா. நடக்க கூட நாதி இல்ல. பெரிய மனசு பண்ணி ஏதோ 5-10 இருந்தா கொடுங்கப்பா. இருக்கிறதே இந்த 100 ரூபாய். எந்த பெருசு? என்ன கொண்டு போக போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், எதை கட்டி ஆட போறோம் யாருக்கும் தெரியாது. சொத்து சுகம் கூட வருமா, சொந்தமின்றி நீ தனி மரமா, நிற்கும் வர உனக்கு அது புரியாது.